ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு குக்கரில் செய்ய போகிறோம். குக்கரை வச்சுக்கலாம். குக்கர் சூடானோடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானோடனே சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சோடனே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் எண்ணெயில். இந்த வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வெங்காயம் இந்த 3 மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். நல்லா இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கிடணும் எண்ணெயில். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ மட்டன் சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அதை கிளறி விட்டுக்கலாம். இந்த மட்டனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் எண்ணெயிலேயும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இப்போ நல்லா இந்த மட்டன் இந்த இஞ்சி பூண்டு இதோட நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ மல்லி புதினா இலைகளை தூவிக்கலாம். இதோட வாசனை நல்லா அருமையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் நமக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். கரம் மசாலா அதுவும் கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் காரம் வந்து மசாலா வந்து அளவாக போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்தோன்னே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்றா அந்த மட்டனோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலாவோட இந்த மட்டன் வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்போ தான் மட்டனில் மசாலாலாம் இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சோன்னே தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மட்டன் நல்லா கொதிக்குது. இடையில கிளறி கொடுத்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட இந்த மட்டன் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மிக்சியில் தேங்காய்ச்சில், கசகசா, முந்திரி பருப்பு இந்த 3ஐயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் ஊற்றிருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு இது ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஃபைனலாக ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இந்த 2ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மல்லி புதினா மேலாப்பில் தூவி நம்ம குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்தால் மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்பு நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும். மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணி